ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். யோபு 36:11 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு அடங்கி நடக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய நாட்களும் வருஷங்களும் செல்வ வாழ்வாகவும் நன்மையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. ஆனால் நம்ம லைஃப்பில் அடங்கிப்போ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கீழ்ப்படிஞ்சிரு, ஒபே பண்ணு, விட்டு கொடுத்துப்போ, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே பிடிக்காதுல்ல. நான் மட்டும்தான் செய்யணுமா, எப்போ நான் தான் செஞ்சிட்ருக்கேன், இது வரைக்கும் என்ன கண்டா அதனால் அப்படிங்கிற அந்த கேள்வி தான் நிறைய நேரங்களில் வருதில்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அடங்கி இருங்கள், என்னுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருங்கள், அப்பொழுது உங்களை ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எக்ஸாம்பிளாக பைபிள்லேருந்து 2 பேரை நம்ம பார்த்துருவோமா. ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சாராள் இடத்துல ஆகார் என்கிற ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த ஆகார் சாராளை விட்டு பிரிந்து ஒரு வனாந்தரத்திற்கு போகும் பொழுது கர்த்தருடைய தூது சொல்லுகிற வார்த்தை, நீ உன்னுடைய நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு அப்படின்னு சொல்லி. சாரால் கூட வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஆகார் பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது, ஆனால் நீ போய் அவளுடைய கையின் கீழே அடங்கிரு அப்படின்னு சொல்லும்போது அதற்கு கீழ்ப்படிஞ்சு போகிறத நம்ம பார்க்குறோம்ல. அடுத்ததாக யோசேப்பு அவர் செய்யாத ஒரு குற்றத்திற்காக விற்கப்படுகிறார், ஒரு சிறைச்சாலையில் போடப்படுகிறார். ஆனால் எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு முன்பாக அவர் அடங்கி இருக்கிறார். நான் இப்படி அடங்கி போகிறதுனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முறுமுறுப்போ கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்ததுனால அவருக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததையும் கிருபை கிடைத்ததையும் பார்க்குறோம். அவர் செஞ்ச காரியெல்லாம் வாய்க்கும்படி செய்தார்னு கூட பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஒரு ஏற்ற காலத்தில் அவர் அந்த தேசத்தின் அதிபதியாக உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அந்த தேசத்து ராஜா பார்வோன் சொல்லுவார், உனக்கு கீழே இந்த தேசத்து ஜனங்கள் எல்லாருமே அடங்கி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி. யோசிப்பு கர்த்தருக்கு அடங்கி இருந்தனால அந்த தேசத்து ஜனங்கள் அவருக்கு அடங்கி இருக்கும்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தினதை நம்ம பார்க்குறோம்ல. நம்ம லைஃப்பில் கூட நமக்கு மேலாக எழும்புகிறவர்கள் எல்லாரையுமே நாம் அடங்கி போய் அதை விட்டு கொடுக்கும் பொழுது, அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் ஒரு நாள் அவர்களை நம்ம கீழே அடங்கி போகும்படி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம லைஃப்பையும் கூட நம்ம நிதானித்து பார்க்கலாம். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும், எஜமானாக இருக்கிறவர்களுக்கும், துரைத்தனம் பண்ணுகிறவர்களுக்கும், முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் கூட நீங்கள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம்ல. நாம் ஒரு கடின இருதயத்தோட பார்வோனை போல் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலாக நாம் தேவனிடத்தில் அடங்கி இருக்க அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவா அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.